ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு காலம் எல்லாம் கடன் இல்லாமல் வாழ கால பைரவர் வழிபாடு தான் பார்க்க போகிறோம். காலத்தால் வரக்கூடிய கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய சக்தி கால பைரவருக்கு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே கால பைரவருக்கு உகந்த நாள். அதுலேயுமே நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையில் தேய்பிறை அஷ்டமியும் சேர்ந்து வருவது இரட்டிப்பு பலனை கொடுக்கும். நாளை மாலை பைரவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை பூஜை அனைத்துமே நடக்கும். உங்களால் முடிந்தால் அந்த பூஜையிலையும் போய் கலந்துக்கிட்டு பைரவரை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் சீக்கிரமாகவே முடியும். காலமும் நேரமும் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும். கால பைரவர் வழிபாட்டில் இப்போ சொல்லக்கூடிய முறையையும் நீங்கள் பின்பற்றினீங்க அப்படின்னா நிச்சயமாக ராஜ வாழ்க்கையை நீங்கள் பெறலாம். கடன் சுமையில் இருந்து விடுபடலாம். நாளைய தினம் காலையில் சூரியோதயத்துக்கு முன்னாடியே எழுந்து குளிச்சிடுங்க. ஒரு கைப்பிடி முழு கோதுமையை உங்கள் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் தலையை சுற்றி 3 முறை சுற்றிட்டு காக்கை குருவிகளுக்கெல்லாம் இரையாக போட்டுருங்க. நாளைய நாள் இது போல் தொடங்கட்டும். நாளை மாலை பைரவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. 5 மண் அகல் விளக்குகள் தனித்தனியாக எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு மண் அகல் விளக்கிலும் தனித்தனியாக நெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இழுப்பெண்ணெய் இப்படி 5 விதமான எண்ணெயை ஊற்றி பஞ்சத்திரி போட்டு விளக்கேற்றி பைரவா எனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. 5 எண்ணெய்களையும் ஒன்றாக கலக்கக்கூடாது. முக்கியமாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தனித்தனியாக ஒவ்வொரு அகல் விளக்கிலையும் ஊற்றி இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றணும். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தடுத்து நிறுத்தும் காவல் தெய்வமாக பைரவர் இருக்காங்க. அவங்கள நினச்சி ஓம் காவல் தெய்வமே போற்றிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை இத்தனை எண்ணிக்கைகளில் சொல்லணும் அப்படின்னு இல்லை. 5 நிமிடம் பைரவர் சன்னிதானத்தில் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும். நிச்சயமாக உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். கால பைரவர் எப்பொழுதும் உங்களோட இருப்பாங்க. உங்களால் கோயிலுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலேயே எப்போதும் போல் விளக்கேற்றி வைத்து கால பைரவரை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். நிச்சயமாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். பழமையான சிவன் கோயிலில் ஆகம சக்திகள் அதிகமாக இருக்கும். கூடுமான வரைக்கும் வீட்டு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு போயிட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே இந்த விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. காலம் முழுவதும் கடன் இல்லாமல் வாழணும் அப்படின்னா இது ஒரு அருமையான பரிகாரம். இந்த தீபம் ஏற்றுங்க. உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து வித கஷ்டங்களும் தீரும். நிச்சயமாக நாளைய தினம் இந்த கோதுமையை உங்கள் தலையை சுற்றி 3 முறை சுற்றி காக்கை குருவிகளுக்கு இரையாக போடுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் உங்களோட முன்னேற்றங்கள் ஏற்படும். மிகப்பெரிய அளவில் நல்ல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவாங்க. பைரவர் மேலே முழு நம்பிக்கை வைத்து நாளைய தினம் ரொம்பவே சக்தி வாய்ந்த தினம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையில் தேய்பிறை அஷ்டமி வரதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று. அது 2 சேர்ந்து வந்திருக்கிறது நமக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டோன்னா நிச்சயமாக நம்முடைய கஷ்டங்கள் கடன்கள் தேய்ந்து போகும். முழு நம்பிக்கையோடு இதை நாளைய தினம் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் ஏற்படும். பணவரவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பணவரவு வந்துச்சு அப்படின்னாலே நம்மளுடைய கடன் பிரச்சனைலாம் தீரும். கடன் பிரச்சனை தீர்ந்தாலே நம் வீட்டில் சந்தோஷம் அதிகமாகும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். இப்படி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் ஏற்படும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் நாளைய தினம் இந்த 2 பரிகாரத்தையும் நீங்கள் செய்து பாருங்கள். ரொம்பவே எளிமையான இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நல்லது ஏற்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா முழு நம்பிக்கையோடு உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிட்டு நீங்கள் பைரவரை இது போல் வழிபடுங்க. கண்டிப்பாக பைரவர் உங்கள் குடும்பத்துக்கு காவல் தெய்வமாக நிற்பாங்க. நன்றி.